ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்பலக்னத்திற்கு இந்த பதிவில் 6ஆம் வீட்டில் கடகராசியில் செவ்வாய் சனி நட்சத்திரம் போகிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அந்த 9 நாட்கள் மட்டும் பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறார். அதாவது ஏப்ரல் 3 முதல் ஏப்ரல் 11 வரைக்கும். இந்த நாட்களில் மீனத்தில் நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற சனியோடையும் ஒரு கனெக்டிவிட்டி வருது, சுக்கிரனோடையும் ஒரு கனெக்டிவிட்டி வருது, புதனோடையும் ஒரு கனெக்டிவிட்டி வருது, ராகுவோடையும் ஒரு கனெக்டிவிட்டி வருது. இத்தனை கிரகங்களினுடைய ஒரு பார்வை விளைவு. அந்த பார்வை விளைவு பல்வேறுபட்ட குணங்களை கொண்ட கிரகங்கள் சேர்க்கை. இதன் மூலம் செவ்வாய்க்கும் நமக்கும் என்ன நடக்குது? இப்போ நமக்கு ஜாதகப்படி செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்துகிட்ருக்குன்னு வைங்க. இப்போ இதை பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்னா, மொத்தத்தில் பொதுவான பலனாக சொல்லணும்னா, இது உறவுக்கு நல்லா இல்லை. அதாவது மூளை உழைப்பு சார்ந்த பணிகள். இப்போ ஒரு பேசி சம்பாதிக்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி சம்பாதிக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற ஆவணங்கள் மூலமாக சம்பாதிக்கிறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மூலம் சம்பாதிக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக ஒரு பிரயாணம் பண்ணுறது, இளைய சகோதர வகை, இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, இரத்த சம்மந்தப்பட்ட வகையில் உறவு, பெற்றோர்கள் வகை உறவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது இந்த செவ்வாய். அப்போ நமக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் திசாபுத்தி அந்தர சூட்சமாக நடக்குதோ, இந்த காலகட்டத்தில் உறவு சார்ந்த ஈடுபாடுகள், உறவு சார்ந்த எதிர்பார்ப்புகள், இப்போ திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், அல்லது ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக பழகிறதாகட்டும், இதில் எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த 9 நாளில் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. நாம் எதிர்பார்க்குற விஷயங்கள் உறவு சார்ந்த வகையில் ஏமாற்றத்தை தான் தரும். அதே நேரத்தில் பொருள் சார்ந்து நல்லது பண்ணும். 2ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் என்னென்னா, வேலை ரீதியாக, நம்ம பண்ணுற சர்வீஸ் ரீதியாக, நம்ம பண்ணுற உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள், உற்பத்தி துறை சார்ந்த வேலைகள், இதில் எல்லாம் நமக்கு இன்கம் சோர்ஸு இன்க்ரீஸ் ஆகும். பல வகையிலையும் அதில் தொழில் வரும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தொழிலில் கையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 4-5 தொழிலும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பல் மருத்துவமாகட்டும், விவசாயமாகட்டும், மற்றும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறது, ட்ரேடிங் ஆகட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அத்தனையுமே நமக்கு இதெல்லாம் நன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் போய் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா, அந்த வேலையின் மூலம் உங்களுக்கு தனவரவு நல்லா சிறப்பாக இருக்கும். வேலையிலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் எழுதுறதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய ஒரு சூட்சுமம் நடந்தால் போதும். ஒரு 15 நாள் 20 நாள் சூட்சுமம் நடக்கும். அப்படி நடந்தாலும் அது வேலை செய்யும், அந்தரம் நடந்தாலும் வேலை செய்யும். அப்போ ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அது கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். இப்போ பில்டிங் கட்டுறோம் அல்லது வீடு கட்டுறோம், லோன் கேட்குறோம் அப்படின்னா, அதுக்குண்டான ஒரு சாதகங்களை உருவாக்கி தரும். சரி, இப்போ ஏதாவது நமக்கு வரவேண்டி இருக்கிறதெல்லாம் வந்துருமா உறுதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஏதாவது நெகட்டிவ் ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஜனஜாதகப்படி செவ்வாய் கெட்ட கிரகமாக இருந்தால், சனியும் கெட்ட கிரகமாக இருந்தால், அதாவது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக இந்த 2 கிரகம் வந்திருந்தால், இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன பலன்கள் பெருசாக நடக்காமல் ரிவர்ஸாக நடக்கும். அதாவது பாதிப்பான பலன்கள் நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறையிலையும் வேலை செஞ்சிட்ருக்கும்போது வேலை நடக்கும், ஆனால் அதில் லாபம் இருக்காது, அல்லது கஷ்டமாக இருக்கும், அல்லது எந்திரங்கள் பழுதாகி அதுக்காக ஏதாவது ஒரு தாமதமாகிறது, அதுக்காக சர்வீஸ் பண்ணுறது, அதுக்காக முதலீடு போடுறது, இது மாதிரி சிரமங்களை கொடுக்கும். ஆக மொத்தம் நமக்கு நம்ம ஜனஜாதகப்படி தான் கோச்சாரம் செயல்படுகிறது. நம்ம ஜனஜாதத்தில் செவ்வாயோ சனியோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தாலே
உங்களுக்கு தொழில் ரீதியாக பண ரீதியாக நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். உறவுகள் ரீதியாக கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தொழில் சார்ந்து நடக்கும்போது உறவுகள் ரீதியாக கேள்வி இருக்காது. இப்போ நீங்கள் உறவுகளுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த 2ஆம் பாவமும் 6ஆம் இடமும் ஒருத்தருக்கொருத்தர் புரிதலும் ஒருத்தருக்கொருத்தர் அந்யோன்யத்தையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய இடம். இப்போ கணவன் மனைவி 2 பேர் வேலை பார்க்குறீங்கன்னா 2 பேருக்குமே வேலை பிஸியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி இது கொண்டு போயிடும். அப்போ செவ்வாய் நம்ம லக்னத்துக்கு எப்பேற்பட்டவர்? நம்ம லக்னத்திலேயே அவிட்ட நட்சத்திரமாக இருக்கார். 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு தெய்வ அனுகூலம் வாங்கிறது, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறது, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் இறங்கிறது, தந்தை வர்க்கம் சார்ந்து நமக்கு அந்த ஈடுபாட்டை கொடுக்கும். அப்போ அந்த ஈடுபாட்டை கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றவங்களுக்கும் வரும். ஆனால் இப்போ நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் திசாபுத்தி அந்தரத்தின் மூலம் சனி என்ற 2ஆம் பாவத்தை இயக்குகிறாரு. 2ல் தானே சனி இருக்கார். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஒர்க்கு அப்போ வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த ஒர்க்கை செய்கிறதன் மூலம் பண விருத்தி ஏற்படுகிறது, பணம் சேமிப்பு ஏற்படுகிறது. செவ்வாய் சம்மந்தப்பட்டது நமக்கு தொழில் கிரகம், 10ஆம் அதிபதி. அப்போ அப்படிப்பட்ட இது நமக்கு மேன்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ நம்ம ஜனஜாதகப்படி செவ்வாயினுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பாவ உபநட்சத்திரமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இது போன்ற பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் மூளை உழைப்பு சார்ந்து உங்களுக்கு தொழிலில் நன்மையை கொடுக்குதுன்னு அர்த்தம். இதே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக செவ்வாய் அமர்ந்திருந்தால் நாம் செய்கிற வேலையிலையும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு கஷ்ட நஷ்டத்தை உண்டாக்கி அது நம்மளை கொஞ்சம் சிரமப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இது புது முயற்சிகள் பண்ணாமல் இருந்தாலே அந்த சிரமங்கள் வராது. இப்போ கடன் நமக்கு அடைக்க முடிஞ்சால் வாங்கினா பரவாயில்ல. நமக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான இங்கே சோர்ஸே இல்லைங்கும்போது கடன் வாங்கினா அது பெரிய சுமை தானே. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நடத்தலாம், வழி நடத்தலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பூமி சார்ந்த பலங்களை கொடுப்பாரு. கடகராசியில் அவர் நீசமடைகிறாரு. அது அம்சத்துலேயும் நான் சொல்கிற இந்த 9 நாட்களும் வர்க்கோத்தமமாக இருந்து அதே நீச வீட்டிலே இருக்கிறனால வர்க்கோத்தம பலனையும் தருகிறார். அப்படிங்கும்போது 6ஆம் இடம் என்கின்ற நோய் சம்மந்தப்பட்ட இதில் ஏற்கனவே செவ்வாய் கிரகத்தினால நோய் தாக்கம் இருக்குது அப்படின்ற நிலைமை இருக்கவங்களுக்கும் 6-12 தொடர்பு இருந்தால், 6-8-12 தொடர்பு இருந்தால் அதில் ஹெல்த் ரீதியாகவோ அல்லது விபத்து ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இத்தனை சோர்ஸ்லேயும் நம்ம ஜனஜாதத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்து நம்ம பலனை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.